வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் நார்வே டென்மார்க் ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாக்கிரத்தை அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு துரியாதீத தவத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனை வழி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவர்களை வணங்கிக் கொள்கிறோம். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நம்ம தூக்கி விடுவாங்க. நாம நல்லா பாஸ் பண்ணணும், தேர்வு பெறணும்ன்றதுக்காக. பின்னால எப்பவும் நம்ம பின்னாடி யாராவது இருக்க மாட்டார்கள் இல்லையா, நம்மை வாழ்க்கையில தூக்கி விடுவதற்கு. எடுத்துக்காட்டுக்கு பஸ்லய பிளேன இதெல்லாம் எடுத்துக்கலாம். இவ்விரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பஸ் ரோட்ல நேரா போகும். பிளேன் எழும்பணும் அப்படின்னு சொன்னா யாரும் கிரேனை வச்சு அதை தூக்கி விட முடியுமா? தன்னுடைய இன்ஜின் பவர்ல தானே மேல போகணும். அதே போல யோகத்துல குரு வழியேதான் நமக்கு வழியதான் காமிப்பாங்க. நம்ம உடல, மனத, உயிரை இதமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நாம தான் இந்த சூட்சுமத்தை உணர்ந்து சிக்கென நம்ம என்ன பண்ணணும்? சரியா பிடிச்சு எழும்பணும். இதுதான் சாதனை வழி. அனைத்தும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதனை வழியில் உள்ள சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை கடைபிடித்தல். முக்கியமாக 3 நிலையா அவற்றை சொல்லலாம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். இந்த 3ம் நிகழக்கூடிய இடம்தான் சாதனை. இன்னைக்கு காலையிலேந்து இந்த நேரம் வரைக்கும் மனவளை கலைக்காக, பயிற்சிக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், எத்தனை மணிக்கு எழுந்து கொண்டோம்? இது நம்மை நாமே சோதனை செய்து கொள்ளக்கூடிய, அன்றாடம் செய்து கொள்ளக்கூடிய ஒன்று. நாம் நமது வாழ்வில எப்படி கடைபிடிக்கிறோம், எப்படி பற்றுகிறோம் என்பதை சார்ந்துதான் இந்த சாதனை வழி மேன்மை அடையும். மனிதன் வாழ்வில் தன்னை சுற்றி எப்பொழுதும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறோம். அதற்கு மாறா எது வந்தாலும், ஒரு துன்பம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக அமைந்து போகுது. அப்பொழுது வாழ்வை இன்பமாக, மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதே சாதனை. அதற்கு சில பயிற்சி முறைகள் வேணும். சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்வாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகொண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும்னு சொல்வாங்க. சாதனை வழி என்பது ஞானம் அடைவது. அப்போது மனதின் இயக்கத்தையும் இயல்பையும் அறிந்து கொள்ளணும். உயிரை, தன்னை, இறைநிலையை அறிந்து கொண்டு அருகுணம்னு சொல்லிட்டு அந்த 6 எழாம பார்த்துக்கணும். எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கும் இறை தன்மையை உணர்ந்து கொள்ளணும். இறுதியாக மனிதரிடை மனிதனாக மனம் பிளஸ் இதன் மனதை இதமாக்கி கொண்டு பக்குவப்பட்ட நிலையில வாழணும். அருட்தந்தை இதை பெற பலவிதமான பயிற்சிகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கு உடலின் தன்மை, இயக்கம், மேன்மைய தெரிஞ்சுக்கணும். உடலை பற்றி, மனதை பற்றி, உயிரை பற்றி தெரிந்து கொள்ளணும். எத்தகைய பயிற்சி உடல் நலத்திற்கு தேவை என்று தெரிந்து கொள்ளணும். இதற்காக அருட்தந்தை எளிய முறை உடற்பயிற்சி என்று முதல்ல வடிவமைக்கிறாங்க.
பயிற்சிக்கு முன் உடல் பயிற்சி. உடல் நன்றாக இருந்தாதான் தியானத்திற்கு. எந்த ஒரு வலி இருந்தா கூட இடையூறு இல்லாம அசையாம நிமிர்ந்து நன்கு தியானம் செய்ய முடியும். அப்ப ஆஹ் அதாவது முதல்ல சில உட்கார முடியல, தொடர்ந்து உட்கார முடியல அப்படின்றத பார்த்து அருட்தந்தை முதல்ல தியானம் தீட்சைன்னு கொடுத்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தீட்சையை நிறுத்திட்டு முதல்ல எல்லாரும் உடற்பயிற்சி கத்துட்டு செஞ்சுட்டு வாங்க, முதல்ல உட்காருங்க, தவத்துக்கு உட்கார முடியுதா பாப்போம் அப்படின்ற அளவுல அதை மாத்தி, அதாவது சுவாமிஜி எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட எடுத்துக்குவாங்க. அதுபடி மாத்தி கொடுத்தாங்க. மனதிற்கு தவம், உயிருக்கு காயகல்ப பயிற்சி, அடுத்ததாக தற்சோதனை. தவத்திற்கு உதவியாக தவம், தற்சோதனைக்கு உதவியாக, அதாவது காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். நம்ம நல்லா உட்கார்ந்து மௌனத்துல அகத்தாய்வு பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு தவம் உட்காரும் போது அது ஒரு புது அனுபவமா இருக்கும். அந்த அளவு நுணுகி அசைவற்ற நிலையில நாம இருக்க முடியும். ஒரு மணி நேரம் நம்ம அகத்தாய்வு பண்ணா இத்தகைய மாற்றங்களை நாம கவனிக்க முடியும். அப்ப ஒண்ணுத்துக்கு காம்ப்ளிமெண்டா இன்னொன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. இதனால அருகுண சீரமைப்பு உண்டாகுது. பஞ்சமகா பாதகம் எழ வாய்ப்பில்லாம போகுது. விழிப்பு நிலை பெறுகிறோம். பாவப்பதிவுகள் அடியோடு போகுது. இவையெல்லாம் சாதனை மார்க்கத்தில் வரக்கூடியது. இதை அடித்தளமாக வைத்துதான் அருட்தந்தை எல்லா கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஞானம் என்பது இறையுணர்வை மட்டும் குறிப்பது கிடையாது. இறையுணர்வு என்பது நம்ம வாழ்க்கையில எவ்வாறு அவற்றை பின்பற்றி பிறரோடு எப்படி ஒத்து உதவியும் வாழ்றோம் அப்படின்னு தான். தேவையான ஒன்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எதையும் பின்பற்ற முடியாத சூழ்நிலை இருப்பின் எந்த விதத்திலையும் உயர்வு என்பது கிடைக்க முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள தூக்கி கீழே போட்டுடும். அவங்களுடைய தன்மைக்கு ஏற்பதான் ஒரு இடத்த பிடிச்சு கொள்றது. அதாவது எனக்கு சில பேர் இங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. கிடையாது. நமக்கு வேற இடத்துல எப்படி பிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி இரையாற்றல் பிக்ஸ் பண்ணிடும். ஆனா ஒருத்தருடைய உள்ளபடியாக அந்த மனதுல உயர்வு தான் அவங்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இறைநிலை. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்ற வகையில பின்பற்றி வாழணும். இதற்கு மனவளக்கலை மன்றம், உலக சமுதாய சேவா சங்கம் 1958 தோற்றுவித்து அதனுடைய கிளைகளாக மனவளக்கலை மன்றங்கள் என்பது ஆங்காங்கே தோன்றி வருகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதன் மூலமாக பல பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து இதன் உச்ச கட்டமாக இறை ஞானம், பிரம்ம ஞானத்தை பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையில எடுத்துரைத்து நம்மள மனிதர் ஆக்குறாங்க மகரிஷி. இதை கடைபிடிக்கின்ற அளவுலதான் மனிதனுடைய உயர்வு அமைஞ்சிருக்கு. நாமும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துவது தொண்டு. இறை குரு மூலமா நாம கற்றுக்கொண்டத சாதனையாக்கி கொண்டு பிறருக்கு கொண்டு சென்று சேர்க்கும் தொண்டு சாதனையாக கருதப்படுகிறது. நமது வாழ்வின் நோக்கம் தொண்டாற்றி இன்பம் காணும் பொழுது நாம் கொண்டு வந்த வினை எல்லாம் கழிந்து இறையாற்றலுடன் ஒன்றுபடுகிறோம். அன்பும் கருணையும் இயல்பாக மலர ஆரம்பிக்கிறது. முழுமை நல வாழ்விற்கு இந்த மனவள கலை பயிற்சிகள் சிறந்த முறையில் பயன்படுகிறது. ஒவ்வொருத்தரும் மனவளக்கலைக்கு முன் பின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நுணுகிய நிலையில நாம அன்றாடம் இறைநிலையோடு ஒரு இணைந்த நிலையில நம்ம வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்றதுதான் நிஜம். அதற்கேற்ற என்னதான் ஒரு துன்பம், சில தொந்தரவுகள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டு இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த லாங் ரன் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆறத பார்க்க முடியும். எண்ணம் படி வாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உயர்வை நம்ம எல்லாரும் பெறத நம்ம மனவளக்கலைக்கு பின் உயர்ந்தவர்கள் தான்
அனைவரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த அளவுல உயர்த்தி வச்சிருக்காங்க குருவும் இறைமையும். இயற்கையில துன்பம் என்பது கிடையாது அப்படின்னு அருட்தந்தை சொல்வாங்க. மனிதன் சுயநலத்தின் காரணமா அந்த இன்பத்தை அளவு முறை மீறி தூக்கும் பொழுது துன்பமா மாறுது. ஆனா எதை எதிர்பார்க்கிறோம்? இன்பத்தை தான். இது மாறணும் அப்படின்னு சொன்னா பயிற்சி முறைதான் அவசியமா இருக்கு. 1990 முன்பா முதல்ல தவம் சொல்லி கொடுத்து வந்தாங்க. அதன் பின் தவம் இயற்ற உடல் ஒத்துழைக்கணும் என்பதற்காக முதலில் உடற்பயிற்சி என்பதை கொடுத்து வந்தாங்க. சமீப காலமா உடற்பயிற்சி முழுமையா செய்த பின்தான் செய்து காட்டிய மன்றங்கள்ல செய்து காட்டிய பின் தான் தீட்சை கொடுக்கப்படுகின்றது. நோயற்ற உடல் என்பது தேவை. உடல் நலம் மன வளம் எந்த அளவு சரி பார்த்து கொள்கிறோமோ அந்த அளவு வாழ்வில் அமைது அன்பு நிறைவு ஏற்படும். ஒன்றில்லாம ஒன்றால் மட்டும் நிறைவு வராது. உடல்ல டெஸ்ட் செய்து பாக்குறோம், எல்லாமே சரியா இருக்குன்னு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு, உடல்ல எந்த கோளாறும் இல்லை. அப்ப மனதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணமா இருக்கும்? மனதில் அழுத்தம், குடும்ப சூழல்னால, இல்லது வேலை செய்யும் இடத்துல இருக்கலாம். மனதிற்கு என்ன வைத்தியம் பார்க்க முடியும்? தவம்தான் அதற்கு சரியான வைத்தியம். அருத்தந்தை சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க, தவத்தால் தான் மனதிற்கு அறிவிற்கு ஓய்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. தவம் செய்ய செய்யதான் தெளிவு வரும், மனவளம் பெருகும், அமைதி அன்பு நிறைவு சேர்ந்ததுதான் இன்ப வாழ்வு. இதுதான் ஆன்மீக கல்வி. உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் உலக அமைதி. இது எப்படி கிட்டும்? தனி மனித அமைதி அடைந்தால்தான் உலக அமைதி கிட்டும். இதற்குள் அனைத்தும் அடக்கம், அத்தனையும் ஸ்கையோகாவிற்குள் அடக்கும். இந்த பயிற்சியினால அனைத்தும் நாம், அதாவது அனைவரும் எளிதா இதை நம்ம பின்பற்ற முடியும். இதை கற்றுக்கொண்டால் ஸ்கை யோகாவிற்கு அப்புறமா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போகும். எது வேணா நடக்கட்டுங்க, நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிலீஜியஸா நடந்தா கூட நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம். நம்ம செய்யறது சரின்னு அந்த அறிவு நமக்கு காட்டி கொடுத்துரும். இது வேணாம், இது சாரு, இது சக்குன்னு தெரியுமா தெரியாதாங்க, அந்த ஒரு முதிர்ச்சி நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கும். அப்ப இந்த அறிவு சார்ந்த நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்கும், எளிதாக பின்பற்ற முடியும். அருத்தந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கற்றவர்கள் கல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரி கருத்து நிலை விளக்குவதற்கு உலக மதம் ஒன்றேன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சொல்லி தரோம் என்ற அளவுல உயர்ந்த கல்விய நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அனைத்திற்கும் மூலம் இறைநிலை என்று தெரிந்து கொண்ட பின் நாம் அதுவாக இறைநிலையுடன் இணைப்பு பெறணும். கடைநிலை என்பது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. மாறுதல் என்பது இறைவனின் தன்மையான அன்பும் கருணையுமாக மாறணும். மனம் பண்படணும். அப்பொழுதுதான் நோக்கம் நிறைவேறும். மனிதன் இரண்டொழுக்க பண்பாட்டை உயர்ந்த அறநெறியாக பின்பற்றணும். இனிமை காத்தல் என்று பார்க்கின்ற போது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், அதற்கு உடற்பயிற்சி. உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்க அகத்தவம். தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காக்க அகத்தாய்வு. தனக்கும் இயற்கைக்கும் அமைதி காப்பதற்கு உதவுவது இறை உணர்வு. சமுதாயத்திற்கு அந்த வகையில, அதாவது என்னை மாற்றிக்கொள்கிறேன். இறைநிலை என்பது எது? எனக்குள்ளாக எப்படி இருக்கு? எனக்குள்ளாக உயிர் மையத்துல அறிவா இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை போல எல்லா ஜீவன்களிடத்தும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, நான் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் தனக்கும் துன்பத்தை தராம பிறருக்கும் துன்பத்தை தராம காத்து கொள்வது, இதுதான் சாதனை வழி. அடுத்ததாக வரக்கூடியது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இறை உணர்வு தொண்டாக மலரணும். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணணும். நாம கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி எந்த அளவுக்கு மேம்பாடு அடைந்து இருக்கிறோம், அந்த மேம்பாடு அனைவரும் அடைய வேண்டும் என்று தொண்டு என்ற அளவுல கொண்டு சென்று சேர்க்கணும்.
இதைதான் சந்நியாசம்னு சொல்வாங்க. அதாவது சந்நியாசம்னா விலகுவது கிடையாது. எல்லாவற்றிலும் அளவு முறை காத்து கொண்டு நன்மையே செய்வது என்று புரிந்து கொண்டோம். அடுத்து பார்க்கும் பொழுது சுவாமிஜி நமக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணோம், என்ன தெரிஞ்சாலும் வி கீப் டு வி நீட் டு ரிஃப்ரெஷ் ஆர் செல்ஸ். ஒரு நண்பர் வந்து மனவளக்கலை யோகாவுல என்ன சொல்லி தராங்க, எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும், அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளணும், சுருக்கமா கிறிஸ்பா சொல்லி விளங்க வைக்கணும், அத மனதுல நன்கு பதிய வைத்துட்டா அப்போ என்ன அப்படின்னு சொன்னா கொடுக்கணும் அப்படின்ற இந்த தயாரிப்பு உண்மையாக இருந்தால் மக்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணமே பலரின் மனதுல இந்த எண்ணம் போய் பிரதிபலித்து அங்க தேவையா இருக்கும். அங்க பிராக்ஷன்ல இருக்கும் போது நம்ம டொட்டாலிட்டியா நிறைந்து நிற்கும் பொழுது நாமே நம்மளுக்கு தெரியாமலேயே அவங்கள இழுப்போம். மனவள கலை பயிற்சிகளை நோக்கி நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க. தேவை உடையவர்களை இது திருப்பி விடும். இது நிதர்சனமான உண்மை. ஆன்மீகம் எங்கு தொடங்குதுன்னு பார்த்தா அது சத் சங்கம் என்றும் போதனையில தாங்க தொடங்குது. எதற்காக அப்படின்னு சிந்திச்சா மனிதன் அறநெறிக்கு முரண்படாம வாழ ஆரம்பித்தானோ, அப்போ துன்பம் கொடுத்தானோ, அப்பொழுது மனிதர்களை அறநெறிக்கு உள்ளதாக வாழ வைக்கணும் என்பதற்காக தோன்றியதுதான் இந்த ஆன்மீகம். இதற்கு அடிப்படையானது இறை உணர்வும் அறநெறியும் தான் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இது எல்லா மதத்திற்கும் பொதுவானது. இறையுணர்வில் இயற்கை நீதி எப்படி உள்ளது, நமது செயல்களில் எப்படி விளைவை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது. அதாவது இறையுணர்வு அதன்படி, அதாவது அது இறையுணர்வின் படி வாழ்வதுதான் அறநெறி. இவை ரெண்டையும் சொல்வதற்கு வந்ததுதான் மதங்கள். அவை சொல்கின்ற பாதை வேறாக இருக்கலாம். இவ்விரண்டையும் சத்சங்கள் மூலமாக சொன்னாங்க. உணர்ந்த மக்கள் உணராதவர்களுக்காக போதித்தார்கள். அவர்கள் உணராதவர்களாக இருந்தாங்க. அதனால சொல்ல வேண்டிய கட்டாயம் யார் சொன்னது? உணர்ந்தவர்கள் கொடுத்தாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை மாற்றும் நிகழ்வு நடந்தது. அப்படி இருக்கும்போது என்னாச்சு? சமுதாயத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆன்மீகம் தழைத்தது. அதாவது அவ்வாறு போதித்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் பாக்குறாங்க. அவங்க அவங்க அதனால அவர்களிடம் பயன்பற்றவர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி உணர்வு இதையெல்லாம் பார்த்துட்டு அது தனக்கும் வர வேண்டும் என்ற விருப்பத்தினால அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களும் அத கொடுத்த கருத்துக்களை பயனாக இருந்ததுன்னு நன்றி உணர்வோடு அந்த மதிப்பு கொடுக்கப்பட்டது. அத சிலர் அதை பாக்குறாங்க. இவங்களுக்கு இந்த மரியாதை கிடைத்து கொண்டு இருக்கிறது, நமக்கும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. இதுவும் எதிர்பார்ப்பிலிருந்து வருது, நமக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது இவர்கள் போதிப்பவர்களாக மாறுறாங்க. ஆனா இதுல என்ன குறை அப்படின்னு சொன்னா அவர்கள் இறையுணர்வு பெற்று அவ்வாறு வாழ்ந்து கொண்டு போதித்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? அந்த வாழ்க்கை வாழாமலேயே வெறும் போதிப்பவர்களாக அங்கு உருவாகி விடுகிறார்கள். அப்படி உருவாகி வரும் பொழுது இவன் போதிக்க மட்டும் செய்கிறான். ஆனால் இவனின் அடிமனதில் எந்த மாற்றமும் இல்லை. உணர்வாக இல்லாம உதட்டளவுல இருக்கு. மதிப்பும் மரியாதையும் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆதங்கத்துல சொல்றாங்க. அப்போது வார்த்தைகளில் ஆழம் இல்லாத காரணத்தினால மக்கள் மனதில் ஆழ் மனதில் சென்று மாற்றங்கள் செய்வது இல்லை. இது உணர்வோடு செய்யணும், உணர்வோடு கொடுக்கணும், உணர்வோடு பெறப்படணும். சொல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்க. ராமகிருஷ்ண பரஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா, பரமஹம்சர் அதாவது என் குழந்தை வந்து அதிகமா சர்க்கரை சாப்பிடுது, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்லும் பொழுது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு. சில வாரங்கள் கழித்து சர்க்கரை சாப்பிடாதே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இத சொல்றதுக்கு இவருக்கு இத்தனை வாரமா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கும் போது
முதல்ல நான் திருந்த வேண்டாமா? நான் நிறைய சர்க்கரை சாப்பிடுவேன், நான் நிறுத்தாம எப்படி சொல்வதுன்னு திருப்பி கேக்குறாரு. அதுதான் நீதிமுறை என்று சொல்றாரு. நான் நிறுத்திவிட்டு சொன்னால்தான் முழுமையாக சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மன அலையில ஒரு தடை இருக்கதான் செய்யும். அதனாலதான் அருட்தந்தை சினம் தவிர்த்தல் தலைப்பு போடும்போது முக்காவாசி நேரம் ஆழியார்ல அவரே கொடுத்துருவாருன்னு நமக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரம் அந்த அந்த லெட்டர் பேட்ல அந்த இடம் மட்டும் ஃபில் பண்ணாமலே வச்சிருப்பாராம். கடைசியில நானே அதை கொடுத்துடுறேன்னு கொடுத்துருவாராம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒன்னையும் பயிற்சி செய்து பார்த்துட்டு கொடுக்கணும். அதற்கு இந்த சினம் தவிர்த்தல பொறுத்த முட்ல நான் இதை எனக்கு அதற்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதை கொடுப்பாங்களாம். அப்பதான் அதனால நல்ல ஒரு பலனை எல்லாருக்குமே அது கிடைக்கும். லைக் உணர்ந்து ஓதுதல் இல்லையா? ஓதி உணர்தல் என்று இரு வார்த்தைகளை சொல்வாங்க. ஓதி உணர்தல் ஒரு பகுதியாக இருந்தாலும் உணர்ந்து ஓதுதல் இங்கே முழுமை அடைவதாக இருக்கும். வெறும் போதிப்பவர்கள் மிகுதியாக இருப்பதால சாதனையாக போதனை மாறாமல் தடுத்து கொண்டு இருக்கு. சமுதாயத்துல ஒரு மாற்றமும் நிகழ்வதற்கான காரணம் எதுவுமே நடக்கல அப்படின்னா தத்துவங்கள் வெறும் போதனைகளாக இருந்து கொண்டு இருக்க கூடாது. அருத்தந்தை கற்று தந்த வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்பை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நாம தயார் செய்துக்கிறோம், மிக சிறப்பாக எடுத்துக்காட்டோட அழகா பேசியும் விட்டுறோம். ஒரு முறை கிளிக் கமான் அப்படின்னு ஒரு டிக் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல நம்மளால சொல்ல முடியுது. இதையே 10 முறை வாழ்த்தும் பயனும் பேசிட்டோங்க, அது சிறிது கூட வார்த்தை பிசகாம முதல் அக்கு வரை பேச முடியுது என்னாலன்னு வச்சுக்கோங்க. இது சிறப்பு தான் கண்டிப்பாக. ஆனா இதையும் தாண்டி நாம செல்லணும். 10 முறை அப்படியே பேசிட்டு இருந்தா அது கூட சடங்கா மாறக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்குங்க. அதையே பேசும் பொழுது அதுவும் ஒரு சடங்கு தான். வாழ்த்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து பிரயோகப்படுத்தி பலன்களை கணிச்சு சரியானபடி நேர்த்தியாக பயன்படுத்தியதை சேர்த்து சொல்லும் பொழுதுதான் நமது உரை மெருகு பெறுகிறது இல்லையா? வாழ்த்தால் குடும்பமும் வீடும் சொந்தமும் அலுவலும் நண்பர்களும் ஊரும் உலகமும் நலம் பெற என்று, அதாவது வாழ்த்துக்கள் செயல்கள் என்று நேரம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உபதேசங்களாக வந்தால் அந்த சிந்தனை பகிர்வில் உயர்வு இருக்கும். எல்லை கட்டி கொண்டு இருந்தால் எந்த பயனும் இல்லை. எல்லாவற்றிலும் புது பொலிவான முயற்சிகளை கையாள்வது சிறப்பு. அது எதுவும் சடங்காக கூடாது. நமக்கு கொடுக்கப்படுற தலைப்புகளே இங்க நார்வே ஸ்டைல பாருங்க, மிகவும் உயர்ப்பான நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் வகையில தான் கொடுப்பாங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், யூசுவல் பேட்டர்ன் இல்லாம. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த அளவு நம்ம கிரியேட்டிவா போறோமோ அது அந்த அளவுக்கு அந்த உயிர்ப்பு தன்மை நம்ம கிட்ட அது பிரகாசமா இருக்கும். மகரிஷி அவர்கள் வாழ்த்தும் பயனுக்கும் கூட விஞ்ஞான முறையில அதை ஏற்றுக்கொள்ளும்படி செயல் மாற்றம் வரணும் என்ற அளவுல தத்துவங்கள் அனைத்தும் செல்லணும். அப்ப அந்த உண்மையான ஆராய்ச்சியின் முடிவுகளை நம்மிடம் அவங்க கொடுத்திருக்காங்க. செயல் மாற்றம் ஏற்படும் அளவுக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறாங்க. மகரிஷியின் திணிவான கருத்துக்களில் ஒரு மனிதன் மாறலன்னு சொன்னா வேறு எதனாலும் அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அது ஒரு தூய விரிந்த பூரணமான அறிவான ஆற்றல். நமது அருட்தந்தை மனவள கலையால் எத்தனை லட்சம் மக்களிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போதனையாக இருக்கக்கூடாது, சாதனையாக இருக்கணும் அப்படின்னு அருட்தந்தையே குறிப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதை உணர்ந்து செயல் மாற்றம் பெற்றவர்கள், உணர்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளணும். அப்பதான் நம்ம வெறும் கொடுக்கும்போது அது வார்த்தைகளாக இல்லாம உணர்வாக அது போய் சேரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க வாயால பேசிக்கிட்டே இருப்பாங்க, வருபவர்கள் காதால கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்படின்ற நிலை ஏற்படும். அதாவது ஒரு நாளோட முடிவுல நம்ம சொன்ன ஏதாவது ஒரு கருத்து அவங்கள போய் தச்சிருந்தா நாம இன்னைக்கு நல்லா பேசியிருக்கோம், நம்ம நம்ம சொல்லிக்கலாங்க. அப்பதான் அது
என்ன சொல்லலாம், அந்த ஒரு நன்றி உணர்வு. அட, இவங்க நம்மள திருப்பி விட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்களே. ஆனா அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஸ்பீச்சை கேட்டு நம்ம நினைப்போமே. ஆனா அது நன்மை. சாதனைகளாக மாற்றிய உண்மைகளை மட்டும்தான் பேசுவேன். மற்றவற்ற பகவான் ராமகிருஷ்ணரை போன்று சில காலம் எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தி அது கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு அதை விட்டு வச்சுட்டு கூட நமக்கு நம்ம கை தேர்ந்த விஷயங்களை நாம எடுத்துக்கிட்டு நம்ம பகிரலாம். இதுதான் அருட்தந்தை நம்மிடம் விட்டு சென்ற உண்மையான ரகசியம்ங்க. இது பெரிய ரகசியம், பேரகசியம்ங்க. ஆன்மீகம் மக்களுக்கு பயனாக கூடியதாக இருக்கணும். அதனாலதான் அருட்தந்தை கூறும் பொழுது, உங்களை முதலில் திருத்திக் கொள்ளுங்கள், திருந்த வேண்டியவர்கள் தன்னால திருந்துவாங்கன்னு சொல்வாரு. அதுதான் உண்மையில் பலரை நம்பால் ஈர்க்கும். நிறைய ஆன்மீக அமைப்புகள் தொடர முடியாமல் சென்று விடுவதற்கு இதுதான் காரணம். மனவளக்கலையில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்த ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால இங்கு நிலைத்து நிற்பதற்கு சாதனை மார்க்கம் மிக அவசியம். சடங்குகளை வைத்து ஈர்க்கும் மாய வலை நமக்கு தேவையில்லை. அந்த குறுகிய எல்லைகளை உடைத்து வெளிவருவோம். சடங்குகளை புரிந்து கொள்வோம், அதன் சாரத்தை எடுத்துக் கொள்வோம். மக்கள் மக்கள் அந்த அதாவது சாறை விட்டு சக்கை பற்றும் நிலை வேண்டாம். இதில் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாமே. செறிவான மெய்ஞானம் நீர்த்து போகாம பார்த்து கொள்ளணும். மாறாதது இங்கு உண்மை மட்டுமே. மக்களை உயர்த்த தத்துவங்கள் தானே ஒழிய தத்துவங்களை மக்களுக்காக மாறாத நிலை வேண்டும். இது சாதனை மார்க்கம். உள்ளது உள்ளபடி இறையை உணர செய்து செயல் மாற்றம் வந்தால் மட்டுமே சமுதாயம் பயன்பெறும். தனி மனிதனும் பயன்பெறுவான். சொல்பவர்களுக்கும் பலன். தவறுகளை செய்து கொண்டு தத்துவங்களை போதித்துக் கொண்டிருந்தால் தத்துவங்களை கேட்டுக்கொண்டு தவறுகளை செய்து கொண்டிருப்பாங்கள்னு அருத்தனை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இது போதனை மார்க்கம் இல்ல. இது அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அந்த எல்லாருக்குமே அந்த உந்துதல் ஏற்படும். இதுவே சாதனை வழியாக இருக்க முடியும் என்று கூறி ஒரே ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சுக்கலாம். அதாவது ஆஹ் மதர் தெரேசாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது, மேடம், இன்னும் பாத்தீங்கன்னா எது மாதிரி சட்டத்தை அமல்படுத்தினா உலக அமைதி கிட்டும்னு கேட்கும் பொழுது மதர் தெரேசா சொல்வாங்க எளிமையாக, அதாவது ரொம்ப எளிமையா சொல்றாங்க, கோ அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி, குடும்பத்தை நேசியுங்கள் போதும்னு சொல்றாங்க. இறையுணர்வு பெறும் செயல் இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல அனுசரித்து போதல் இங்கிருந்துதான் தொடரணும். மனம் விரியணும். அதனால டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம இதை இந்த கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், இந்த எண்ணம், சொல், செயலால எவருக்கும் நன்மையே செய்ய நாட்டமாயிருக்க வேண்டும் என்பார் அருட்தந்தை. அறிவின் 5 உயர்நிலைகளாக இசைவு, நிறைவு, மகிழ்வு, மெய் அறிவு, அமைதி என்ற அனைத்தையும் பெற இயலும். நிறைவான வாழ்க்கை வாழ இயலும். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் உலக அமைதி. அது தனி மனித அமைதியில் தொடங்கி உலக அமைதியாக மலரணும். நாமும் அமைதியாக வாழ்ந்து நம்மை சார்ந்த இந்த உலகத்தையும் அமைதியாக வாழ வைப்போம். இதுதான் உண்மையான சாதனை வழி. இதில் நம்மை இணைத்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து பிறருக்கும் இதை கொண்டு செல்ல தொண்டாற்றி இனிதே வாழ்வோம் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறைமைக்கும் அருட்தந்தைக்கும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செவிமடுத்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.